ஜகத்குருவே சரணம். திக்கற்றோருக்கு தெய்வமாய், இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய், வாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் இமைபொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறோம். உம்மை வணங்கியோர் வாழ்வில் வளம் சேரட்டும். உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாகட்டும். இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகனே, இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறோம். ஒரு பெரிய பங்களாங்க. அந்த பங்களாவில் நிறைய பேர் வசித்தாங்க. அது ஒரு ராஜ குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து தினமும் துணி துவைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி என்ன பண்ணுவார், தினம் எல்லா துணிகளையும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆற்றுல துணி துவைச்சிட்டு எடுத்துகிட்டு போவார். தினம் இதுதான் அவருக்கு வேலையாக இருந்தது. ஆனால் அவர் மனசுக்குள்ளே எப்போவுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணினே இருப்பார். என்ன சாமி, நான் இத்தனை வருஷமாக உங்களை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், போகாத கோயில் இல்லை, வணங்காத சாமி இல்லை, என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் எப்போவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தினம் புலம்பிகிட்டே இருப்பார் சாமிக்கிட்ட. இப்படியே நாள் நகர்ந்துன்னே இருக்குது. இவரும் தினம் போவார், அந்த ஆத்தங்கரைக்கு போவார், துணி துவைப்பார், வந்துடுவார். டெய்லி இது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இவர் ஆத்தங்கரைக்கு போகும்போது பார்த்தா, இவர் துணி துவைக்கக்கூடிய கல்லை ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து அந்த கல்லை பெயர்த்து எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு இவருக்கு ஒன்றுமே தெரியல. இவர் பக்கத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா அது தினம் நான் துணி துவைக்கிறதுக்காக அந்த கல்லில் வரேன், அதை போய் பேர்த்து எடுத்துட்டு இருக்காங்களே, நீ என்னன்னு கேட்கக்கூடாதா, நான் எப்படி துணி துவைப்பேன் இனிமேல் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்கிறார், அவர், ஏன்பா நீ துணி துவைச்சிருந்தியா, அது சாதாரண கல் இல்லையா, அது ஒரு பொக்கிஷமான கல்லாம், அதனால் பல லட்சம் பல கோடி பெருமானம் உள்ள அந்த கல், அது என்ன கல்லுன்னு தெரியாமையே நீ தினம் துணி துவைச்சிட்ருக்க. அந்த கல்லோட அருமையை தேடி தேடி திரிஞ்ச ஒரு குரூப்பு, ஒரு டீம் இந்த கல் இங்கே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த கல்லை பேர்த்து எடுத்துன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்க முடியாதுன்னாலாம். அப்போ தான் அந்த தொழிலாளி ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அடடா, நம்ம தினம் இதை துணி துவைக்கிறதுக்காக இந்த கல்லை பயன்படுத்தினோமே, ஆனால் இந்த கல் இவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்த ஒரு பொக்கிஷமான கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பொக்கிஷமான கல்னா அது ஒரு வைரப்பாறை, அதை நாம் தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி தாங்க நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பழகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், இதுதான் அது அப்படின்னு தெரியாமலேயே நம்முடைய வாழ்நாள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். என்னென்னா, இதுதான் ஒருத்தருடைய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பிராரப்தம். நாம் இங்கே எப்போ இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்காக இங்கே அடியெடுத்து ஸ்டார்ட் பண்ணமோ, எப்போ இந்த பூமியில் பிறந்தோமோ, அப்போவே நமக்கு டோட்டலாக அந்த டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எழுதி அனுப்பப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இதுதான் பிராப்தம், இதுதான் கர்மா, இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விதியை மாற்ற முடியாது. கர்மா, நிறைய பேர் சொல்லலாம், விதியை மாற்ற நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு விதியாக மாறிவிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நாம் கூட ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக, ஒரு படம் பிடிப்பதற்காக நம்ம திருவள்ளூர்லேருந்து கவாஸ்கர் அவர்களுடைய படப்பதிவை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அவரை கால் பண்ணியிருந்தார், என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சரிங்க, நான் சென்னை வரும்போது நம்ம ஒரு நாள் உங்களை படப்பிடிப்பு நடத்திடலான்னு அந்த ஸ்பாட் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் வர வேண்டாம் சார், எங்கே நான் வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னார். எப்போ நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கேட்டேன். சார் நான் எப்போ வேணாலும் ஃப்ரீ சார், அப்போன்னு கிடையாது சார், ராயருடைய பணி, குருராஜருடைய சேவை அப்படின்னா நான் எந்த கணமும் எந்த நிமிடமும் நான் தயாராக இருக்கிறேன், நான் வரேன் சார் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. என்னென்னா, சரி, இது ஒரு ஆஃபீஸு இல்லை பணி தொழில் எதுவாக இருந்தாலும் அவருக்காக நான் டெடிகேட் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த இடம் சொல்கிறீங்களோ நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு 2 days பொறுத்து சொல்கிறேன். இது என்னென்னா, ஒரு நேர காலம் சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த மாதிரி ட்விஸ்டாக எப்படி வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறது, அது நம் கையை மீறி தான் இருக்கிறது. அது நம்மால் முடிந்த செயல்கள் மட்டும் நாம் பண்ணிடலாங்க. இன்னொருத்தர் இன்னொரு மூலமாக இன்னொரு இடத்தில் நடைபெற வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னா அது நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம என்னதான் பிளான் பண்ணி இது இப்படி நடக்கணும் அப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக 99.9% அந்த 1% கூட விடுங்க, 100% நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மால் முடியாத செயல்கள், பிறரால் ஆற்றக்கூடிய செயல்கள், சூழ்நிலை, இதெல்லாம் மாற்ற தகுந்தது. அந்த மாதிரி இவர் வரேன்னு சொன்னோன்னு நான் என்ன பண்ணேன், ஆற்காடு அங்கே ஒரு மடம் இருக்குது, குருராஜருடைய மடம்.
அங்கே நண்பர் ஜெயம்பால் அவர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி வந்து ஒரு நண்பர் வராரு. நம்ம மடத்தில் வச்சு அவர் வந்து படப்பிடிப்பு நடத்தணும். அது இல்லாமல் அவர் அந்த கோவிலை பார்த்த மாதிரி இருக்கும், மடத்தை பார்த்த மாதிரி இருக்கும், ராயரை தரிசனம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். அவர் சரிங்க சார், ஓகே வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. நானும் வந்து கவாஸ்கர் கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அதாவது இன்று மாலை அவர் அந்த கோவில்ல இருந்து எனக்கு கால் பண்றாங்க அங்கேருந்து. என்னன்னா, சார் நாளைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து கோயில் திறக்கல. அந்த தெருவில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதனால கோவில் வந்து இல்ல. அன்னைக்கு மறுநாள் வாங்க. இல்ல அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் கவாஸ்கர் கிட்ட சொல்லிட்டேன். கவாஸ்கர் நீங்க வாங்க அப்படின்னுட்டு. உடனடியா அன்று மாலையே கவாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன சொன்னேன், கவாஸ்கர் நீங்க வந்து அவர் பேர் கவாஸ்கர். ரொம்ப குருராஜருடைய பக்தர். அவருடைய காணொளியில பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அந்த லிங்க்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய தந்தையார் வந்து அந்த குருஸ்தோத்திரம் அந்த அத ஒலிக்க செய்தவுடன் அவருக்கு அந்த ஆக்ஸிஜன் லெவல் எவ்வாறு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், கவாஸ்கர் நீங்க வந்து நேரா வேலூர் வந்துருங்க. நம்ம அங்கிருந்து நவபிருந்தாவனம் இருக்கு. அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆற்காடு மடத்திற்கு செல்ல முடியாமல் நவபிருந்தாவனத்துக்கு போகக்கூடிய ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. சரி நவபிருந்தாவனம் கவாஸ்கர் வந்தார், பார்த்தார், ரிசீவ் பண்ணோம். 2 பேரும் பேசணும். நவபிருந்தாவனம் போனோம். அங்க இருக்கிற குருமார்களை தரிசித்தோம், குருராஜரை தரிசித்தோம். அதுக்கப்புறம் கவாஸ்கருக்கு உண்டான படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அன்பர் பக்கத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து சரவணன் சார் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் உங்களை எனக்கு தெரியும், நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்களாம் பார்க்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடத்தின்னு இருக்கோம். குருராஜருடைய அருளும் அதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டே இருந்தாலும் இவர் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பக்கம் திரும்பி சார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் வந்து திருவள்ளூரை சேர்ந்த சக் சத்ய விஜயன் சார். சத்ய விஜயன் சார் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, நான் என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் பாருங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ண கேமரா தான். ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து சமுத்திரத்தை நீங்கள் அளக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய டாக் ஸ்டார்ட் பண்ணி அந்த டாக் அவருடைய பேச்சு முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டது. 2 பேரும் பதிவு செய்யப்பட்டு 2மே ஒளிபரப்பப்பட்டு விட்டது. நம்முடைய ராகவேந்திர விஜயமில் போட்டாச்சு. ரொம்ப அற்புதமான டாக். கவாஸ்கர் மாதிரி இவர் நம்முடைய சத்ய விஜயன் சார் அவருடைய டாக் ரொம்ப யதார்த்தமான டாக். அந்த டாக்ல மிஸ் பண்ணாதீங்க பாருங்க. அதாவது நீண்ட கால அனுபவத்தை ரொம்ப ஹைலி கான்சென்ட்ரேட்டடா அவர் உள்ள வச்சிருந்து அதை டோட்டலா வந்து வெளியில கொடுத்துருக்காரு. அதை ஒரு பக்தின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பிரமாதமா அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதை நிச்சயம் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலுங்க, ஒவ்வொரு இடம் அந்த கர்மா அப்படிங்கிறது அதுதான் எடுத்து செல்வது. அதே மாதிரி சித்தூர் நம்ம வேறு எந்த குருமார்களை பற்றி நிறைய இதில் போட்டதே கிடையாது. சுகுணேந்திர தீர்த்த சுவாமிகள் குருராஜருடைய வழியில் வந்த அந்த பீடாதிபதி, மந்திராலய பீடாதிபதி, அவரை பற்றி நாம் இதில் போடணும்னு முடிவு பண்ணோன்னா நான் சித்தூருக்கு ஒரு முறை போயிருந்தேன். இந்த இடத்துல வந்து அந்த டைமிங் அந்த கர்மான்றது எப்படி மாறுது பாருங்க. நான் ஒரு முறை அங்கே போகிறேன், படப்பிடிப்புக்கு போகிறேன். அப்போ ஆச்சார் மேனேஜர்லாம் இல்லை, ஒரு ஆச்சாரியார் மட்டும் இருந்தார். ஐயா நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சித்தூர்ல இருக்கிறதுனால அவர் வந்து தெலுங்கு பேசுறாரு. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தெலுங்குலேயே சொன்னாரு. சரி நீங்க தெலுங்குலேயே பேசுங்க. சரி நம்ம இந்த இடத்துல வந்ததுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணோம், தரிசனம் பண்ணிட்டு அவருடைய பேச்சை பதிவு பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷனா இருந்தது. அவர் வந்து தட்டு மாதிரி பேசிட்டாரு. படப்பதிவு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு எல்லாம் கிளம்பும் போது அவர் வந்து கிட்ட வந்து என்ன சொல்றாரு, சார் இது வேணாம், இது போட வேணாம் சார் இது. ஏன்னா மேனேஜர் வேற ஊர்ல இல்லை, நானும் சரியா பேசல முதல்ல, வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னார். சரி நான் போடலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு அது பார்த்தேன். ரைட் அவர் சொன்னது சரிதான், அது நம்ம போட முடியாத மாதிரி தான் இருந்தது. முழுவதுமாக தெலுங்கில் இருந்தது. மறுபடியும் ஓரிரு வாரங்கள் கழித்து அந்த இடத்திற்கு நான் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த மேனேஜர் இருக்கார், அவரை பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் இருக்கார். எல்லாரும் மீட் பண்ணி முடிச்சுட்டு சரி படப்பிடிப்பு நடத்தலான்னு படப்பிடிப்பு பண்ணிடுறோம், ஷூட் பண்ணி முடிச்சிடுறோம். 2 பேர் பேசுகிறாங்க, தமிழ் ஒருத்தர் தெலுங்குல ஒருத்தர் பேசுகிறாங்க. இந்த இடத்தில் கர்மாவுடைய ட்விஸ்ட், அந்த டேர்னிங், அந்த செயல்பாடு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லை, அது வேற எக்ஸ்டர்னலாக இருந்து வருது. இவர் உட்கார்ந்தவர் என்ன பண்ணாரு, இன்னொருத்தர் பேசுவாங்க, நான் அவங்க ஃபோன் நம்பர் தரேன், அவங்க வந்து கால் பண்ணுங்க, நம்ம அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே இது புதுசாக சரி போலாங்க அப்படின்னா அப்போதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திருமதி திலகவதி மேடம் அவர்களும் பேசி இருப்பார்கள். ஸோ அவங்க நம்பர் கொடுத்தோடனே நாங்கள் அங்கேருந்து போயிட்டு அவங்கள படப்பதிவு பண்ணுறோம். அந்த படப்பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இன் டீட்டெயில் விஷயங்கள் தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சதுனால அவர்கள் சென்னை சார்ந்து சித்தூரில் வந்து செட்டில் ஆனவங்கன்றதுனால சுகுணேந்திர தீர்த்த சுவாமிகளுடைய வரலாறையும் குருராஜரை பற்றியும் மிக அற்புதமாக பேசினார். அவர்களதும் நாம் ஒளிபரப்பு பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்தில் நாம் என்ன சொல்ல வரோம்னா, அந்த கர்மா, அந்த டைம் அப்படிங்கிறது அதுவாக கணக்கிடப்பட்டு ஒரு வழிக்கு எடுத்து செல்கிறது. அது நல்ல கர்மாவாக நல்ல செயலாக எப்படி அது விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய முயற்சியும் நம்முடைய பிரார்த்தனையும் நம்முடைய வேண்டுதலும். இந்த இடத்தில் இந்த பூமியில் நீங்கள் இது செய்ய வேண்டும், இது இன்னென்ன காரியங்கள் உங்களால் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நம்மள அனுப்பி வைக்கப்படுகிறோம். நாம் வருகிறோம். வரும்போது நமக்கு உருவாயிடுது. கொஞ்சம் கவனமா கேளுங்க.
அப்படி வந்துட்டா கூட நமக்கு இடப்பட்ட கடமைகள், அந்த விதிகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் துளி பிசகாமல் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நிச்சயமா எதுவுமே மிஸ் ஆகாது. சார் நான் வந்து பெரிய பிரார்த்தனை பண்றேன், பல கோயிலில் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன், நான் சாமியாரா மாறிட்டேன் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் கொண்டு வந்த அந்த வினைகளை இந்த இடத்தில் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்றங்களே கிடையாது. அப்படின்னு யார் சொல்றது? ஆதிசங்கரர் பகவத் பாதர் அவர் சொல்கிறார் அவருடைய உபநிடத்திலே. கண்டிப்பா, அதாவது ஒரு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு ஒரு புலியை நோக்கி அந்த அம்பு எய்யப்பட வேண்டும் அப்படின்னு அது ஸ்டார்ட் பண்ணி வரும்பொழுது, அந்த புலி இன்கேஸ் அது பசுவாக மாறி இருந்தால் கூட புறப்பட்ட அம்பு அதனுடைய கடமையை நிச்சயம் செய்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம், என்னங்க இவ்வளோ பெரிய சாமியார், அவருக்கு ஏங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வியாதி வந்தது, அந்த மாதிரியான நோயில் ஏன் பீடிக்கப்பட்டார், கடவுளை எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு இருக்காங்க, ஏன் உங்களுக்கு அப்படி வந்தது அப்படி நம்ம நிறைய கேட்பல, நிறைய நம்மகிட்ட கொஸ்டின் வரணும், கடவுள் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லிட்டு. கிடையாது, அது வந்து அவருடைய கர்மாவை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இன்னும் வேற வழியே கிடையாதுன்னா வேற வழியே கிடையாது, நிச்சயமாக அனுபவித்து தான் தீரணும். ஆனா அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி இருக்குன்னா, குருவை சரணடைவது மட்டும்தான் அந்த கர்மாவிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். இது நிச்சயம். குருவை சரணாகதி அடைந்து குருவிடம் நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அப்பதான் அவர் நிறைய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த புண்ணியங்கள் இருக்கு இல்லையா. நம்ம குருராஜரை பற்றி கூட சொல்லுவாங்க, ராயர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணியம் வச்சிருக்காருங்க. அவர் எவ்வளோ புண்ணியங்கள், உங்களுக்கு அருள் கொடுத்தால், உங்களுக்கு மற்றவர்களுக்கு அருள் கொடுத்தால், இந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய அனைத்து அருள்களும் அவர் சேர்த்து வைத்த அந்த புண்ணியங்களிலிருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த மாதிரி அதனால் மட்டும்தான் அந்த பிராரப்த கர்மாவை அந்த எடுத்துட்டு வர அந்த கர்மாவை வந்து சற்று மாற்றி அமைக்க முடியும். மற்றபடி மாற்றி அமைக்க முடியாது. குருவிற்கு மட்டுமே அந்த வல்லமை, அந்த வலிமை உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் செய்கின்ற பணிகள், நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நல்ல கர்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து குரு கிட்ட நம்மளுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய கர்மாக்கள் நல்ல கர்மாவாக, ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய கர்மாவாக, சந்தோஷமிக்க கர்மாவாக மாறும். இல்லைன்னா வேற நோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நோ சாய்ஸஸ் எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. நிச்சயம் நாம் அனுபவித்தாக வேண்டும். குருராஜர் கிட்ட நம்ம ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கும் பொழுது, நம்ம ஏன் இத்தனை பேர், இத்தனை பக்தர்கள் நம்ம வந்து பேச வச்சுட்டே இருக்கோம் தொடர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இதுதான் தரணும், அவருக்கு அதுதான் தரணும் அப்படின்லாம் கிடையாது. எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பிரமாணங்களையும் அவர் நம்புகின்ற பக்தர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காருங்க. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி ஒருத்தர் சென்னையிலிருந்து பேசினாங்க. அவர் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன்னு ஏதோ பேசிட்டே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் கிடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ராயர்கிட்ட நான் பேசுகிறேன் சார்ன்றாங்க. ராயர் என்னுடைய பிரார்த்தனைக்கு செவி மடுக்கிறார், என்னுடைய கனவில் வருகிறார், சொப்பனத்தில் வராரு, என்னுடைய தந்தையார் இறந்ததை முன்கூட்டியே இறக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்கூட்டியே அவர் சொன்னார். அவர் சொன்னதை என் வீட்டில் நான் சொல்லும்போது என் தாயாருக்கும் எனக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு வந்தது. நான் 80களிலிருந்து ராயரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு சத்சங்கம் நடந்தது, ராயரை பற்றி ஒரு சத்சங்கம், எல்லாரும் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சாலை கிராமம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் போகும்போது அந்த அம்மா வந்து அந்த சத்சங்கம் நடத்தி கொண்டிருந்த அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சற்று நேரம் நிறுத்திவிட்டு, அவங்க ஃபோனில் தான் பேசியிருக்காங்க, அவங்க நேரில் பார்த்ததில்லை, சற்று நேரம் நிறுத்திவிட்டு, என்னுடைய ஆத்ம பக்தை ஒருத்தர் வந்திருக்காங்க இங்க அப்படின்னு அந்த அம்மா அவர்கள் வாயால் சொல்லி சென்றவர்களை வந்து உற்று நோக்கி இருக்கிறார். இது சில விஷயங்கள்லாம் அமானுஷ்யமாக கூட தோன்றும், ஒரு மேஜிக் மாதிரி கூட இருக்கும். ஆனா அது நமக்கு நாமே நடக்கும்பொழுது, நாம் அதை எதிர்கொள்ளும் போதுதான் இப்படி கூட நடக்குமா, அப்ப நாம சொல்றத வந்து எதிரில் இருப்பவங்க வந்து ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா, அந்த ஐயப்பாடும் நமக்கு தொடர்ந்து இருக்கும். ஆனால் ராயருடைய பக்த சொந்தங்களுக்கு, அவருடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆத்ம பக்தி அவர் மீது என்றென்றும் ஒரு குறையில்லா பக்தி, நிறைவான பக்தி அவர் மீது வைத்துக்கொண்டு, நீங்கள் தான் அருள் தர வேண்டும், நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், உங்களை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாது குருராஜா, நல் வழி நடத்தி தாருங்கள் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம மன்றாடி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யும்போது, அந்த தூய்மையான அன்பிற்கு, அந்த அப்பழுக்கில்லாத ஒரு அன்பு அவர் மீது நாம் தொடர்ந்து வைக்கும் பொழுது,
நிச்சயம் அவருடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். நாம் ஆற்றிய கடமைகள் எல்லாமே நம்ம அவர் முன்னால் வந்து சமர்ப்பணம் செய்து விட்டு அதற்கு உண்டான பலன்களை எதிர்பார்த்து நீங்கள் வழிநடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்வு என்றென்றும் இனிய வாழ்வாக, இன்பகரமான வாழ்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். மரமருளும் வாசா மந்திராலய ராஜா, உன்னை காண வேண்டும் ஐயா ராகவேந்திரா, உன்னை காண வேண்டும் ஐயா.